ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் நவீன் சர்மான். ஹலோ மை டியர் என்எஸ். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் போகிறோங்க. ஆக்சுவலாக எதுக்காக தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்காங்க சேட்டு சே ஹாய். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சனல் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஸோ தஞ்சாவூர் போயிட்டு அங்கே பார்க்கக்கூடிய பிளேசஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அதில் வந்து செலக்டடாக ஒரு 5-6 பிளேசஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. சரி, ஓகேங்க, மிச்சத்தை நான் உங்களுக்கு மோட்டோ விளையாடுங்களை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகேங்க, மிச்சத்தை வந்து நான் உங்களுக்கு மோட்டோ விளையாடுங்களை பேசலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம போக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கும்பகோணம் வரையும் போகிற வீடியோலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கும்பகோணம் வரையும் வந்து விளாக் எடுக்க மாட்டேன். நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அணகர்கிட்ட வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கும்பகோணத்தில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வரையும் போக போகிறோங்க. சரி, ஓகேங்க, மிச்சத்தை வந்து நான் கும்பகோணம் போயிட்டு நான் வந்து விளாக கண்டினியூ பண்ணுறேங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கும்பகோணம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. நான் டைட்டிலுமே வந்து அதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:41 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஜேர்னின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம்லேருந்து தஞ்சாவூருங்க. இந்த ஆர்ச் சூப்பராக இருக்குல்லங்க. இது நேராக வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் வழி. ஆக்சுவலாக தஞ்சாவூருக்கு நம்ம ஊர்லேருந்து இன்னொரு வழியிலையும் போகலாம். ஸோ அரியலூர் கீழப்பழுவூர் வழியாகவும் போகலாங்க. நான் அந்த ரூட்டில் வந்து போகல. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒரு 2 டேஸில் வந்து திருச்சி வரையும் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரூட்டை வந்து காட்டலாம். ஸோ இப்போ வந்து இந்த கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரூட்டே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன். இந்த ரோடு இது மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷப்பாக தாங்க இருக்கும். கைஸ், அவங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கோட டோர் வந்து லாக் ஆகலைங்க, ஓப்பன்லேயே தான் இருக்குது. அவருக்கு இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு ஓடிட்டே இருக்காருங்க. அதுட்டு சொல்ல முடியாது போலங்க. அண்ணன் பறந்து போகிறாரு. பெட்ரோல் டேங்க் டோர் திறந்துருக்குண்ணா. டோர் திறந்துருக்கு பெட்ரோல் டேங்க். ஆமாம். ஸோ ஒரு வழியாக சொல்லிட்டோங்க. அவர் என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரில, பறந்து போயிட்டுருக்காருங்க. அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகுது. அண்ணன் சைடு கொடுக்காம போயிட்டுருக்காரு. ஆனால் கஷ்டம்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம நினைக்கிறோம் சோழ தேசத்தை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். நொங்கு. வாவ். ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குங்க. ஆனால் வந்து ரஷ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. தஞ்சாவூர் ஹைவேஸ் வந்து அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு ரஷ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரோடுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச்சஸ் இருக்குங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்களா க்ளவுஸுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன்லங்க, கை செவந்துருச்சு, மறுத்து போயிடுச்சுன்னு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆன்லைனில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு 700 வந்துச்சுங்க. அது கம்மியிலையும் இருக்குது, அதிகத்துலேயும் இருக்குது. சரி, நம்ம லோக்கல் ரைடு தானே பண்ணுறோம். சரி, அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஸோ சேஃப்டிக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாங்க. ஸோ ஸ்டார் ரேட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இது போட்டுட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நான் ரைட் பண்ணி வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே கையை வந்து மறக்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவுட்ரு போய் அப்படியே சுற்றி வரும். நான் அப்படியே ஷார்ட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். பட் நம்ம அப்படி சுற்றியே வந்துருந்துருக்கலாம் போல். ஏன்னா உள்ளே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. வாங்க. கை குதிக்குமே இதில்.
காய்ஸ் இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. ஸோ நம்ம தஞ்சாவூர் ரைட்டில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுபதி கோவில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம கடத்தலில் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க. ஆனால் இங்கே பெண்டு ஏகப்பட்ட பெண்டுங்க. அந்த அறிவிப்போல் அன்ப தருவாளி, அந்த அறிவிக்கும் அன்பை தருவாளி, நீ தும்பிழை ஆயனோரா, என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாம என்னோடு நாம் இறந்து போ. பாவ் சேட்டே, இந்த சாமி எப்படி செமையா இருக்குல்ல. அந்த சாமி வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து வியூவில் வச்சுருக்காங்க. நைட் டைம்லாம் பார்த்தோன்னா பயந்துரும் போலங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. வயலூர், எக்ஸாக்டாக இந்த வயலூர் கிட்டே இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சேங்க, இங்கே பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது போலங்க. கைஸ், நம்ம தஞ்சாவூருக்கு வந்து இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ வரவில்லை தான் ஒரு மைல்கல்ல வந்து போட்டிருந்ததுங்க, அதியமான் தோரணை வாயிலுங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் தஞ்சாவூர் தாங்க. சோழ தேசத்துக்கு வந்துட்டோங்க நம்ம. இது வந்து வெண்ணாராமாங்க. இந்த ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் பண்ணிருப்பாங்க போலங்க. டர்னிங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஆனால் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பெருமைலாம் அப்படியே இருக்குது பாருங்களாங்க. எவ்வளோ தான் சிட்டி டெவலப் ஆனாலும் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து இடம் மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் என்னன்னே தெரிலங்க, அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க போலங்க. வாவ், இங்கே பாருங்க, காவடியா நல்ல நேரத்தில் வந்திருக்கோங்க. ஏதோ காவடி போலங்க. காவடியா தேரா? சேட்டு, உனக்கு நல்ல நேரம் பிறந்துச்சு சேட்டு. ஹாப்பியா? மாசா, கெத்தா, கேப்டனா? என்னடா பல்லாக்கு மாதிரி தெரியுது. கைஸ், பல்லாக்குங்க. ஸோ நான் சொன்னேன்லங்க, தஞ்சாவூர்லலாம் அந்த பழைய இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கங்க. வாவ், சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. நவீன். ஆமாம், நேம் பார்த்துருக்கான்ல. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ கைஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பேர் ஓட்டிருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. அதான் எல்லாருமே நவீன்னு கூப்பிட்றாங்க என்ன. பரவாயில்லங்க. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பாய். உள்ளே போக முடியுமா அக்கா? கொஞ்சம் நவந்துக்கிறீங்களாக்கா? அந்த போய்க்கிறோம், வழி இல்லையாக்கா? ஆஹா, சரிங்கக்கா. சரி ப்ரோ, பார்ப்போம். ஹாய் கைஸ், இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் டூர் வந்திருப்பாங்க போலங்க. நம்மளுடைய ஐடி நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம கை காட்டுறாங்க. செமையாக இருக்குல்லங்க, சரியான ரஷ்ஷுங்க. ஓ, இல்லை இருண்ண, நான் போயிடுறேன். 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் எங்கள் பக்கத்தில் ஒரு கடையில் தான். அதுக்கப்புறமா தான் இப்போ ஒரு 20% சார்ஜ் ஏறிச்சு. ஸோ சரி, ஓகே, போதும், நான் வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கெலாம் வந்து முடிச்சுட்டு காப்பிரைட் சுதந்திரம். ஸோ கைஸ், இது மாதிரி பஸ்ஸில் வந்து போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸில் போவேன். ஐ திங்க் வந்து பாலகிருஷ்ணா ஒன்று, இன்னொன்று வந்து லிங்கன்னு நினைக்கிறேங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அதான் செட்டு. ஸோ கைஸ், மன்னித்து கொள்ளுங்கள், தவறான ரூட்டில் போகிறேன்.
இப்போ வந்து அந்த கிராஸ் ஆகிக்கலாம். நான் வந்து கவனிக்கவே இல்லைங்க, பேசிக்கிட்டே வந்ததெல்லாம் நேராக விட்டுட்டேன். ஸோ இதாங்க பஸ் ஸ்டாண்டு. இதுலேருந்து வந்து நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. சிக்கன் பிரியாணி, நான் வந்து சிக்கன் பிரியாணி, சேட்டு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அதில் வந்து 2 பேருமே ஆஃப் வச்சுட்டோங்க. சரி ஓகே, அதை அப்படியே பார்சல் பண்ணி கொடுங்க, நாங்கள் போகிற வழியில் ஏதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து டாக் ஏதாவது இருக்கும், நாங்கள் வந்து அதுக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு குட்டி நாயோ இல்லை ஒரு பெரிய நாயோ ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கொடுத்துடலாங்க. 500 ஆ. இதே லோகோ போட்டு எங்கள் அண்ணா வச்சுருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. இதே கலரா? இதே கலரு இதே மார்க்கு, சைலன்சர் ஆக்ரோஃபோன். ஓகே ஓகே. எங்கே ஓகே. பயந்துட்டு காலைல போட சொன்னேன். இல்லை ப்ரோ, காலைல 200க்கு போட்டேன், ஓடிடுச்சு. அந்த ஞாபகத்தில் பார்த்தேன். 500 போட்டுருக்கீங்க, எவ்வளோ தூரம் போகும் தெரில ப்ரோ, தெரியல. அதெல்லாம் அப்படியே குறைய ஊற்றிக்கிறது. ஆமாம், 2 நாள் வரும். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 300 பெட்ரோல் காலி ஆகிடும். ஆமாம், சரி ப்ரோ, பார்ப்போம். சரி ஓகேங்க, அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. மார்னிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு தான் வந்து பெட்ரோல் போட்டேன். ஸோ இப்போ வந்து ரிட்டன் ஆகும்போது ஒரு 500க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். எனக்கு ஞாபகமே இல்லைங்க, நான் வந்து 200 காலைல வந்து சொன்னேன் இல்லைங்க 200க்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஞாபகத்திலே வந்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு 500 கொடுத்த ஞாபகமே இல்லை. என்னடா எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா தாங்க, ப்ரோ நீங்கள் தானே 500 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறமா தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்களா கோடு எவ்வளோ இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆச்சுங்க நம்ம வந்து ஃபுல் டேங்க் பண்ணி. வடவாறு, இப்போ வந்து வடவாறு வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுங்க. சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு மிச்சத்தை வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பேட்டரியில் வந்து சார்ஜ் வேறு இல்லைல்ல, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தாங்க. ஸோ கைஸ், இங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க. பா எடு சாப்பாடு எடு பா. சரி, எதுக்கும் வச்சிருவோம், சாப்பிட்டுக்கோம். சாப்பாடு வைக்க ஒரு நாய்கிட்டு இருக்குடா. பா. ஐயோ, சரி சாப்பாடு தான் அது சாப்பிட்டோங்க்கா. சாப்பிட முடியல, அதான் வரல, அப்படியே பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். பா சாப்பிடு. ஓகே, சாப்பிடு. ஓகே சரி ஓகேங்க, நம்ம வந்து அப்படியே சாப்பாடை வந்து நாய்க்கு வச்சுட்டோம். ஸோ 2 வந்து சாப்பிட்டுட்ருக்குங்க. ஸோ இதோட நான் வந்து விளாகை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.